கால் ஷீட் எதுவும் இல்லையா உனக்கு? அதனால பாரு, தேவராஜின் ஆசைக்கிணங்க அன்புக்கிணங்க 5 நிமிடங்களில் எனது பேருரையை சிற்றுரையை சிறப்புரையை முடிக்க, ஃபர்ஸ்ட் இந்த படத்தை வெற்றி படமாக்கிறேன்ற ஒரு முழு நம்பிக்கையோட இந்த படத்தை வாங்கி திரையிடப் போகிற எனது அன்பு தம்பி ருத்ரா எங்க ஹரிருத்ரா, உங்களுக்கு தான் என்னுடைய முதல் வாழ்த்து. இவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டு பண்ணுங்கன்னா, நிறைய சின்ன படங்களை அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி மேக்சிமம் எல்லாருடைய நம்பிக்கையும் பெற்ற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா வந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஆளுக்கு தான் நமக்கு தேவை சின்ன படங்களுக்கு. ஆகவே நிச்சயமாக அவர் இந்த படத்தை ரிலீஸ் பண்றாருன்னா இதுல ஏதோ மேட்டர் இருக்கு, அது பார்த்துட்டு தான் பண்றாரு. அவருக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு. இந்த படம் ஓரளவுக்கு நமக்கு போட்ட காசு வந்துடும் அப்படின்ட்டு, அது தயாரிப்பாளர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட் பண்றவங்களுக்கும் ஒரு 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 நம்ம நல்ல படத்தை பண்ணோம் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும். அதுக்காக இந்த படத்தை அவர் எடுத்து செய்கிறாரு. இந்த படம் அவருக்காக பெரிய வெற்றி படமா வரணும்னு முதல்ல அவர் வாழ்த்துறேன். ரெண்டாவது, இயக்குனர் தம்பி ரொம்ப எமோஷனலா பேசினாரு. உண்மைதான், நிறைய பேர் நம்ம குடும்பங்கள்ல தியாகம் பண்ணாதான் நம்ம ஜெயிக்க முடியும், வேற வழியே இல்லை. இது நமக்கு மட்டும் இல்லை, இவன் நிறைய நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே அவங்க வாழ்க்கையில வரும்போது உடனே பெரிய நல்ல வாய்ப்பு வந்துடாது. யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு அப்படி வரலாம். ஆனா கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறவனுக்கு எப்பவுமே கஷ்டங்களின் மேல் கஷ்டங்களா தெரியாது, எப்பவுமே கஷ்டங்களும் வெற்றியா தான் தெரிய போகுது. அதனால நீங்கள் பட்ட அனுபவங்கள் அவங்க படத்தை பார்த்தாவே தெரியுது. கிடைத்த வாய்ப்பை எவ்வளவு சிறப்பாக பயன்படுத்த வேண்டுமோ அவ்வளவு ஒரு ஷார்ட்டும் டேக்கிங்கும் மேக்கிங்கும். இட்ஸ் வெரி குட் தம்பி, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த படத்தை வாழ்த்த வந்திருக்கும் இயக்குநர்கள், இளம் இயக்குநர்கள் ஜோஷுவா, அப்புறம் கெவின் பட இயக்குனர், அப்புறம் வேற யாரு, நம்ம என்னுடைய தம்பி பேரரசு, அவரு நாளைக்கு மாநாடு இருக்கிறதுனால கிளம்பிட்டார் போட்டுருக்கேன். அந்த வேலையை போயிருக்காரோ, சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்டாங்க. சரி, எதுவுமே அவசர அவசரமா பேசிட்டு போயிட்டாரு. எனிவே, இந்த படத்தோட தயாரிப்பாளர் நல்ல அமைதியா அன்பா டாக்டர் தன்னுடைய மகனுக்காக ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க முன் வந்து ரிஸ்கை தொடரவும் தான் திட்டமிட்டிருப்பதை பார்க்கும்போது அவருக்கு ஒரு பெரிய கான்பிடன்ஸ் இருக்கு. ஸோ அந்த கான்பிடன்ஸ் ஜெயிக்கணுன்றதுக்காக ஒரு தடவை நம்ம எல்லாரும் கைத்தட்டுவோம். ஏன்னா உங்க மாதிரி புதுசா தயாரிப்பாளர்கள் வரலன்னா இந்த சினிமாவை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய சம்பளம் வாங்குகிற நடிகர்களானாலும் இயக்குநர்களானா அவங்களுக்கெல்லாம் காரணம் வாழ்க்கையை கொடுத்தவங்க ஒரு சின்ன தயாரிப்பாளர், ஒரு ஆரம்ப தயாரிப்பாளரா. அது நீங்க உங்க மகனுக்காக எடுத்ததாக மட்டுமே நான் சொல்லலை. எத்தனையோ பேர் இதனால பேர் வாங்க போறாங்க. அதுல உங்க பிள்ளையும் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா நடிச்சிருக்கீங்க தம்பி, வாழ்த்துகள். ரொம்ப முதல் படத்திலேயே இது ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் கஷ்டமாக, டைஜஸ்ட் பண்றது கஷ்டமான கேரக்டர். ஏன்னா சும்மா ஒரு லவ் பாயாவோ ஒரு ஃபேமிலி பாயாவோ அப்படியே ஒரு டூயட்டு பாடிட்டு ஒரு டான்ஸை போட்டு ஏமாத்தி போகாம, இந்த மாதிரி ஒரு மென்டலா டிஸ்டர்ப்டு ஒரு பையன், அவனுக்குள்ள ஏதோ ஒரு மென்டல் டிஸார்டர் இருக்கு. ஸோ அதனால சில டைம்ல ஏதோ பண்ணுறான். அது எதனால பண்ற கதைக்குள்ள போக வேண்டாம். ஸோ அதை அந்த கேரக்டரா மாறி அந்த பையன் பண்ற சில ஷார்ட்ஸ் எல்லாம் ஆக்டிங் பார்த்த உடனே நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஏன்னா இந்த முதல் படத்திலேயே இவ்வளவு பெரிய முயற்சி எடுத்து உங்க டைரக்டர் உன்னை கஷ்டப்படுத்தி நடிக்க வச்சாரோ, அவர் கஷ்டப்பட்டு உன்னை நடிக்க வச்சாரோ, நீ கஷ்டப்பட்டு நடிச்சு அவரை சந்தோஷப்படுத்துன்னு எனக்கு தெரியாது. பட்
both of you have done well. All the best. அப்புறம் ஷேஷ்விகா, கரெக்ட், ரைட். அது அந்த சிரிப்பு ரொம்ப நல்ல சிரிப்பு ஒன்று, சிரிச்சுக்கிட்டே இருக்கு. ஏற்கனவே இவங்க நம்ம இவர் என்ன ஆண்டனி, நம்ம விஜய் ஆண்டனி சார் படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. ಕನ್ನಡ ಹುಡುಗಿ ಬನ್ನಿ ಬನ್ನಿ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ಬರಬೇಕು ಅಷ್ಟೇ. ಕರೆಕ್ಟಾ? ನಾನು ஒரு கன்னட ಹುಡುಗಿயை இன்ட்ரடியூஸ் பண்ணேன், சௌந்தர்யான்னு. இஸ் ನೋ ಮೋರ್. ಎರಡನಾவது ಕನ್ನಡ ಹುಡುಗಿನ ಇಂಟ್ರೊಡ್ಯೂಸ್ ಮಾಡಿದೆ, லக்ஷ்மி ராய். ஷி இஸ் இப்போ பாம்பேல செட்டில் ஆயிட்டு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நீங்கள் கன்னடத்துலேருந்து வந்தாவே கன்னட பைங்கிலி முதல்ல எங்களுக்கு சரோஜா தேவி அம்மா அவர்கள். கன்னடத்துலேருந்து வர்றவங்கெல்லாம் இங்கே ஜெயிச்சிருவாங்க பெரும்பாலும். ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஐ திங்க் யூ ஹவ் ஆல்ரெடி ஸ்டார்டட் வின்னிங். நல்லா பண்ணியிருக்கீங்க. அந்த அந்த சுட்டித்தனமான ஒரு டாட்டர் கேரக்டர் லவ்லியாக பண்ணியிருக்கீங்க. விஷ் யூ ஆல் சக்ஸஸ். அப்புறம் வேற என்ன சொல்ல, இந்த படத்தில் நீங்கள் அம்மாவா நடிச்சிருந்தீங்க, நல்லா தான் நடிச்சிருந்தீங்கம்மா. பின்னி பெடல் எடுத்திருந்தீங்க. அவர் சொன்னால் ஷாட் முடிச்ச உடனே என்ன சாப்பாடுன்னு கேட்பீங்க. நாங்கள் அது உங்களை பார்த்தாவே தெரியுது, நல்லா சாப்பிடுவீங்க. கொஞ்சம் சாப்பாடை குறைச்சிக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய கேரக்டர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்டாக டைரக்டர் நீங்கள் சொல்லிட்டியா? சந்தோஷமா இந்த நல்லா சாப்பாடு போட்டிருக்காங்க இல்லை கம்பெனியில். ஓகே, வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தில் பயணித்த ஒவ்வொருவருக்கும் நான் வாழ்த்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு சின்ன படங்கள் ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாரும் சொல்றாங்க சின்ன படங்கள். ஒரு 10 படம் 12 படம் போன வாரம் ரிலீஸ் ஆச்சு. எந்த படமுமே கலெக்ஷன் பண்ணதாக இல்லை, தெரியல எனக்கு. இருந்தாலும் தொடர்ந்து சின்ன படங்களை எடுக்கிறோம், நியாயமா எடுக்கிறோம், நேர்மையா எடுக்கிறோம், உழைச்சி எடுக்கிறோம், உண்மையா எடுக்கிறோம். அதுக்கு தியேட்டர்ல பார்க்க ஆடியன்ஸ் வர மாட்டேன்றாங்க. அது காரணம் என்னன்னா, நம்ம இந்த படம் பண்றதுக்காக எடுத்துக்கிற நேரம், காலம், இந்த கான்சன்ட்ரேஷன், இது எல்லாத்தையும் விட அதிகம் கான்சன்ட்ரேஷன் எங்க பண்ணணும்னா, இந்த படம் ஒன்று வரப்போகுது, குற்றம் புதியது, இது ஜனங்க பார்க்கணும். இந்த கனெக்டிவிட்டியை நம்ம பண்றதுல அதிக நேரம் செலவிடணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் வருதுன்னு தெரியும். இது இன்னும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சார் சொல்றாரு, சார் அடுத்த வாரம் தியேட்டர்லாம் கிடைக்குது, எத்தனை படம் ரிலீஸ் ஆகுது அந்த டைம்ல? பாத்தீங்களா, 8 படம் ரிலீஸ் ஆகுது. அந்த 8 படத்து பேர் யாராச்சும் சொல்ல முடியுமாங்க? அடுத்த வாரம் ரிலீஸ் 29. என்னென்ன 8 படம் யாராச்சும் தெரியுமா? தெரியாது. இந்த மேடையில நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரே படம் குற்றம் புதி. இது போக 7 படம் ரிலீஸ் ஆகுது. அது எந்த படம்னு யாருக்குமே தெரியாது. இதுதான் சூழ்நிலை. கரெக்டா? இப்ப நம்புறீங்களா? நம்ம எங்க வேர் வி ஆர் லேக்கிங், நம்ம கம்யூனிகேஷன்ல ரொம்ப மிஸ் பண்ணணும். அதாவது அந்த காலம் கூட சொல்ல முடியாது. நம்ம படம் பண்ற காலங்கள்ல ஒரு ஷெட்யூல் போகும்போதே அந்த ஷெட்யூல்ல என்னென்ன எடுக்கிறாங்க, எந்தெந்த இடத்துல லொகேஷன்ல எடுக்கிறாங்க, எல்லா பிரஸையும் கூப்பிட்டு போயிடுவோம். பிரஸுக்கு தெரியும் யார் யார் நடிக்கிறாங்க. உடனே இந்த படப்பிடிப்பு துவங்கியது, அது ஒரு 4 பக்கம் போடுவாங்க, 10 பத்திரிகைகள் போடுவாங்க. எல்லாம் அந்த கல்ச்சர் எல்லாம் இப்ப மாறி போச்சு. ஒன்லி கடைசி வாரம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை வச்சு நம்ம படத்தை கொண்டு போய் சேருங்க, நம்ம படத்தை கொண்டு போய் சேருங்கன்னு எல்லா பாரத்தையும் இவங்க என்ன பண்ணுவோம்? ஒரு நியூஸ் போட முடியும். இவங்க ரிப்போர்ட்டர்ஸ், தே கேன் கிவ் ரைட் அப். இதை பத்தி ஒரு சின்ன ரைட் அப் கொடுக்கணும். அதை எடிட்டர் பார்ப்பாரு, எங்க டைம் கிடைக்குதோ, எங்க இடம் இருக்கோ, எவ்வளவு இடம் இருக்கோ அந்த இடத்துல சொல்லுவாங்க. கரெக்டா? நான் சொல்றது கரெக்டா? அப்போ இவங்களை போய் குறை சொல்லக்கூடாது. நம்ம டே 1ல இருந்தே, நம்ம என்னைக்கு படம் ஆரம்பிக்கிறோமோ அன்னையிலிருந்தே நம்ம பப்ளிசிட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு போட்டுக்கிட்டே இருக்கு.
அப்படி போட்டதுனாலதான் எங்க படங்கள்லாம் ரீச் ஆச்சு. நம்மளை விட வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியும் எந்தெந்த தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது, எத்தனாம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த நிலைமை வரணும். இப்போ எப்படி அமெரிக்காவில் வரியை போட்டானே, நம்ம ஊர் சாமானோட விலை அங்கே ஜாஸ்தி ஆகிடும். அது எவ்வளவு ஜாஸ்தி ஆகுதுன்னு யாருக்கும் தெரியாது, நமக்கு தெரியுமா? ஸோ அங்கே வரியை போடுறான், இங்கே வரியை போடுறான், இங்கே டிக்கெட் ரேட்டே தரானுங்க. நம்ம 2500 சாரி ஒரு 25,000 ரூபா சம்பளம் வாங்குறவனுக்கு அதே சம்பளம் தான். வரி போட்டதுனாலயோ கூட்டதுனாலயோ டேக்ஸ் போட்டு இந்த ரோடில் போனால் கிராஸ் பண்ணும்போது முதல்ல 100 ரூபா வாங்கினா இப்போ 150 ரூபா வாங்குறான். எதுக்கு நான் ரோடு போடுறது? ரோடு அப்படியே தான் இருக்கு, எல்லாமே அப்படியே தான் இருக்கு. ஆனால் நம்ம கிட்ட வாங்குற டேக்ஸ் மட்டும் ஜாஸ்தியா இருக்கு. இருக்கிற காசெல்லாம் பாக்கெட்ல இருந்து ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டருக்கே சொல்றேன், அவன் 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சம்பளத்தை இன்னைக்கு வச்சிருந்தான்னா இன்னைக்கு கட்டுப்படி ஆகாது. இன்னைக்கு சாப்பாடு என்ன விலை, அதுக்கு ஜிஎஸ்டி. தியேட்டருக்கு வந்தாங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி. புரியுதா உங்களுக்கு? அப்புறம் தியேட்டர்ல 200 ரூபாய்க்கு கம்மியா நம்ம ஒரு டிக்கெட் வாங்க முடியாது. அப்புறம் ஒரு கொஞ்சம் காசு செலவு பண்ணாதான் தியேட்டர்ல இருந்து வெளியே போக முடியும். குடும்பத்தோட வந்தோம்னா ஒரு 1000-1500 ரூபாய் ஆகும். இத்தனையும் மீட் பண்ணி பார்த்தா ஒரு மாசத்துல முக்கியமா ஒரு பெரிய படம் வருதுன்னா ஒரு படம் மட்டும் பார்ப்பாங்க. மீதி படம் பார்க்கறதுக்கு நம்ம ஆளுங்க டேக்ஸை கட்டிவிட்டு இருக்கிறதெல்லாம் செலவு பண்ணிட்டு கையில காசு இல்லாம படம் சரியில்லைன்னு சொன்னாங்க. அதாவது போகிறதுக்கு கையில காசு இருக்காது. படம் சரியில்லைன்னு சொன்னாங்க, படம் வந்திருக்கு எல்லாமே தெரியும். ஸோ இந்த மாதிரி தன்னையும் ஏமாத்தி படம் எடுக்கிறவங்களையும் ஏமாத்தி நம்மளை நாமே ஏமாத்தி இந்த சமுதாயமே ஏமாந்துகிட்டு இருக்கிறோம் வாழ்நாள் கொடுக்க. இதுல இருந்து நம்ம வெளியே வரணும்னா என்ன பண்ணணும்? கரெக்டா பப்ளிசிட்டி பண்ணணும், கரெக்டா ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணணும். எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு இடர்பாடுகள் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் போராடி நம்ம இடர்பாடுகளை கலைந்து சினிமா துறையினர் ஒன்று சேர்ந்து சினிமா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும். இல்லைன்னா சினிமா எடுக்கிறவங்க எல்லாமே கம்மியாயிடுவாங்க. ஒரு 4-5 பேரை தவிர வேற யாரும் படம் எடுக்க முடியாது. 2 கோடியிலிருந்து 5 கோடி வரையிலும் இன்வெஸ்ட் பண்ணி படம் எடுக்கிறவங்க அந்த 5 கோடியும் ஒவ்வொரு தடவையும் இழக்க தயாரா? சொல்லுங்க, எத்தனை தடவை இழப்பாங்க? மொத்தமா ஒரு ரவுண்டு கட்டி ஒரு 100 பேர் காலி ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் சின்ன படம் யாருமே பண்ண மாட்டாங்க. சின்ன படத்தை வெற்றி பெற வைத்தால் மட்டும்தான் சினிமா இண்டஸ்ட்ரியில எல்லா கலைஞர்களும் புதிய கலைஞர்களும் வளர முடியும், சினிமா துறையும் வளரும், சினிமா பத்திரிகையாளர்களும் பிஸியா இருப்பாங்க. இல்லைன்னா உங்களுக்கும் வேலை இல்லாம போய் வெறும் நாளே இப்பவே வேலை இல்லை. உண்மையும் சொல்றேன், நான் முதல்ல இருந்து கொடுத்த வேலையெல்லாம் உங்களுக்கு கிடையாது. இந்த மாதிரி கூப்பிட்டா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நீங்க எழுதணுமே தவிர மீதி யார ஒரு ஹீரோவை போய் பார்க்க முடியுமா உங்களால? முதல்ல எத்தனை ஹீரோயின், ஒத்த ஹீரோயினையும் விடாம பார்க்கிற ஒரு ஆள் ஒருத்த உட்காந்துருக்கான். அந்த பழைய ஹீரோயின் போட்டோவையே போட்டுட்டு எவ்வளவு நாள் தான் நீ போர் அடிப்ப? இவனை பார்க்காதவங்க நம்ம சினிமாக்காரனாவே இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பாவப்பட்ட நபரே பார்த்து முடியை வளர்த்து தாடி வளர்த்து எல்லாத்தையும் வளர்த்து ஆளே ஒரு மாதிரியா இருக்காரு. பாருங்க, ஒரு சினிமாவில் எவ்வளவு இளமையா துருன்னு வந்த ஒரு எனது நண்பனை பாருங்க, பாவமா சாமியார் மாதிரி ஆயிட்டான். இந்த உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு பத்திரிகையாளர் நிலையே இந்த மாதிரி இருக்கும்போது இவ்வளவு கோடி இன்வெஸ்ட் பண்ற ஒரு தயாரிப்பாளருடைய நிலைமை எப்படி இருக்க போகுது? எல்லாரும் படத்தை ஆதரிங்க, நீங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்க மேலேயே சுமையை சுமத்துறாங்கன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு வக்காலத்து வாங்க. நீங்க முதல்ல இருந்தே ஸ்ப்ரெட் அவுட் பண்ணணும். ஒரு படம் ஆரம்பிக்கிற நாள்ல இருந்து பப்ளிசிட்டி ஆரம்பிச்சாதான் சின்ன படங்களுக்கு ஒரு 10 தடவை தினத்தந்தியில வரணும், 10 தடவை மாலை முரசில் வரணும், 10 தடவை நியூஸ் ட்ராக்ல வரணும், 10 தடவை எல்லா யூடியூபர்ஸ் இந்த மாதிரி ஒரு படப்பிடிப்பு நடந்தது. சும்மா ஒண்ணும் இல்லை, இந்த ஹீரோ ஹீரோயின் ஒரு டைப்பா ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டாங்க, ஏதோ போட்டு அதெல்லாம் போட்டுருவாங்க. நம்மளுக்கு அழகா நடக்கிறத மட்டும் போட மாட்டாங்க, நடக்காதையெல்லாம் அழகா கோத்து
நாங்க நம்மளுக்கு தான் பழக்கமாச்சே, கை வந்த கிடையாச்சு. ஒரு சிலர் சொல்றேன், தேவராஜ் உன்னை போன்ற அன்பானவர்கள் பண்பானவர்கள் இருக்கிற வரை சினிமா ஒன்றும் கவலையப்படாதீங்க, நிச்சயமா இங்க இருக்கிறவங்க கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஆனால் உங்கள் திரைப்படம் சேர வேண்டிய இதயங்களை சரியாக சென்று சேர்ந்தால் நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் என்று கூறி, இந்த திரைப்படத்தில் பங்கு பெற்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞராக மியூசிக் டைரக்டரை விட்டேன். மியூசிக் டைரக்டர் நல்லா தான் பண்ணிருக்கீங்க பிரதர், சென்னை மாநில. நீயும் கன்னடமா? தமிழ் தான். சரி, கன்னட படம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, 5 படம் பண்ணியிருக்கேன். வாழ்த்து, நல்லா இருந்தது. உங்க பாட்டு 2 பாட்டுமே நல்லா இருந்தது. நடித்த அனைவருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இங்க பேசினவங்க எல்லாருமே நல்லா பேசினாங்க. டைரக்டர்ஸ், புது டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்ப்பா. நீங்க மீண்டும் மீண்டும் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுக்கணும். அதே தயாரிப்பாளர்களும் சரி, தொடர்ந்து தயாரிப்புல இறங்குங்க. அடுத்த படத்துல நீங்க பெருசா இன்னும் நல்ல சிறப்பான ஒரு திரைப்படத்தை தயாரிக்க வேண்டும். நம்ம ஹீரோ தொடர்ந்து நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து நடிக்க வேண்டும். என்ன, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்றீங்க. விஷ் யூ ஆல் சக்சஸ். So wish you all the best for all the technicians and actors and actresses. Thank you.